தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஈரான் போர் முடிஞ்சதா இல்லையா, இந்த குழப்பம் பல பேருக்கும் இருக்குல்ல. இதுக்கான தெளிவான விளக்கத்தை பத்தி தான் இந்த ஷோல முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சடனா என்ன சொன்னாப்ல, எங்க இந்த ஈரான் கிட்ட ஒரு 2 நாட்கள் வரைக்கும் நம்ம கடந்த 2 நாட்களா பேசிக்கிட்டு இருந்தோம். பேசினதுல நல்ல ப்ரொடக்டிவா பல விஷயங்கள் அவுட்கம் நடந்திருக்குங்க. கான்வர்சேஷன் அவ்வளோ அழகா நடந்து முடிஞ்சிருக்கு எங்களுக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை இந்த வாரமும் தொடரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா இருக்கு. இந்த டோட்டல் ரெசல்யூஷன், அதாவது மிடில் ஈஸ்ட் முழுக்க இனிமே அட்டாக் பண்ணக்கூடாது, ஃபியூச்சர்லயும் பண்ணக்கூடாது, அண்ட் இந்த கான்ஃபிளிக்ட் இதுக்கப்புறம் பெருசா வெடிக்கூடாது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில. இதெல்லாம் சார்ந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ அடுத்த ஒரு 5 நாட்கள் வரைக்கும் ஈரானோட இந்த பவர் பிளான்ஸ் நான் தொடமாட்டேன். நான் முதல்ல அறிவிச்சிருந்தல, நான் அந்த பவர் பிளான்ஸ் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த ஹார்மோஸ் அறிவு ஓப்பன் பண்ணலனா நான் இந்த 5 நாட்களுக்கு தொட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா பேசிட்டு இருக்காங்களே, அப்புறத்துக்கு தொட்டோம் அப்படின்னு கேட்கிறாரு. ஆக்சுவலா பேச்சுவார்த்தையில அமெரிக்கா நினைக்கிறது நடக்கலன்றதுக்காக அந்த போரே ஆரம்பிச்சது. ஆனா அதே ட்ரம்ப் என்ன பேசியிருக்காரு பாத்தீங்களா, பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த், அதாவது தன்னோட பலத்தின் மூலமா அமைதியை கொண்டு வர முடியும். இதை நான் ஆழமா நம்பிட்டு இருக்கேன் டே 1ல இருந்து, அதை தான் இப்பயும் சொல்றேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த 5 நாட்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட சீஸ்ஃபயர் மாதிரி தான். கிட்டத்தட்ட எல்லாமே ஒட்டுமொத்தமா சீஸ்ஃபயர் எடுத்துக்காதீங்க. ஈரானோட பவர் பிளான்ஸ் அடிக்க மாட்டேன்னு மட்டும் தான் அவர் சொல்லியிருக்காரு. 5 நாட்களுக்கு வித்தியாசம் முடிஞ்சிச்சா. இந்த நியூஸ் வெளியே வந்ததும் ஒரு தரப்புலையும் ஹெட்லைன்ஸ் பறந்துச்சு. அதை நீங்க பார்க்கணுமே. ஏன்னா உலகம் முழுக்க போர் எப்போ முடியும்னு தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இது ஒரு நல்ல செய்தியா பல பேரை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே நல்ல செய்தி தான், ஆனா பார்ஷியலா போ சொல்றேன். இந்த கம்ப்ளீட் அண்ட் டோட்டல் ரெசல்யூஷன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காருல, அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் மக்களே? அவங்க அமெரிக்கா நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்ற 3 மேட்ரு அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ரிச் யுரேனியம் இருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட் மேட்ரு. அதாவது ஈரான் இந்த என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் கிட்டத்தட்ட 440 கிலோகிராம் வச்சிருக்கிறதா சொல்லப்படுதுல, அதை அப்படியே அமெரிக்கா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு அர்த்தம். ஈரான் ஒத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு? எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கை கிடையாது. அதுவும் இல்லாமல் லிமிட் பண்ணுறதுக்கு அவங்க அக்ரி பண்ணியிருக்கணும். என்ரிச் பண்ணப்படுற பர்சன்டேஜ் இவ்வளோதாங்க இருக்கிறதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே போவான்ட்டுன்னு அவங்க அக்ரி பண்ணியிருக்கணும். ஈரான் அதை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. முதலே காலியா. 2வது விஷயம் வாங்க, பேலிஸ்டிக் மிசைல்ஸ். இது அமெரிக்காவோட கண்டிஷன் கிடையாது, இஸ்ரேல் நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம். அவங்களோட கண்டிஷன் இது. ஈரான் ஒத்துக்கிட்டு இருக்குமா, நாங்கள் பேலிஸ்டிக் மிசைல்ஸை இந்த அளவுக்கு மட்டும் தான் உருவாக்குவோம், அதிக ரேஞ்சுக்கெலாம் உருவாக்க மாட்டோன்னு அவங்க லிமிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2வது விக்கெட்டும் காலியா. 3வது விக்கெட்டு வாங்க, ரீஜனல் ஆக்டிவிட்டிஸ். அதாவது ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூதிஸ், இன்னும் சில ப்ராக்சிஸ். இவங்க ஈரான் இல்லாமல் செயல்பட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஈரானோட வெப்பன்ஸும் ஃபண்டிங்கும் இல்லாமல் இந்த ப்ராக்சிஸ்க்கு வேலையே கிடையாது, எந்த ஒரு உதவியும் கிடைக்காது. ஸோ ஈரான் இந்த எல்லா ப்ராக்சிஸோட தொடர்பையும் துண்டிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. ஸோ ட்ரம்ப் சொன்னார்ல கம்ப்ளீட் அண்ட் டோட்டல் ரெசல்யூஷன், அதுக்குள்ளே இந்த 3மே அடங்கும். இந்த 3த்துக்கும் ஈரான் தலையாட்டி இருக்குன்றத நான் சத்தியமா நம்பல மக்களே, நான் நம்பவே இல்லை. ட்ரம்ப்பை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் எதுக்காக இதை இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. கிறிஸ் ரைட், இந்த அமெரிக்காவோட எனர்ஜி டிபார்ட்மெண்ட் சார்ந்த செக்ரட்டரி, இவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்க இந்த ஆயில் பிரைஸ்லாம் பயங்கரமாக மேலே போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் டெம்பரவரி தான், யாரும் நினைச்சு கவலைப்படாதீங்க, சட்டு கீழே இறங்க பாருங்க, எங்க தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார்ல 5 நாட்கள் தாக்க மாட்டேன்னு இறங்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு. சொல்லி வச்ச மாதிரி பட்டு பண்ணி இறங்குச்சிங்க. அது நடந்துச்சு. கேஸ் பிரைஸ் இருக்குல்ல, பயங்கரமா கீழே வந்துச்சு. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் முன்னாடி ஃபுல்லா நெகட்டிவ் ரூட்ல போயிட்டு இருந்தது, கொஞ்சம் பாசிட்டிவ் ரூட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இருக்குல்ல உலகம் முழுக்க, அங்கேயும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டியை பார்க்க முடிஞ்சது. அதாவது 150 லட்சம் கோடி ரூபாய் இழந்தவங்க சடனா ஒரு 20-30 லட்சம் கோடி ரூபாய் திரும்ப ஏற ஆரம்பிச்சு அப்படி இருக்கும். ஃபுல்லாக போயிட்டு ரிவர்ஸில் ஆகுதுன்னு சொல்லலை, ஓரளவுக்கு அப்படி கண்ணு கட்டின மாதிரி மேலே வரணும் அப்படி இருக்கும். அது நடந்துச்சு. இன்னொரு பக்கம் பிரெண்ட் க்ரூட் ஆயில் இருக்குல்ல, இதோட விலை $96 வந்து நின்றுச்சிங்க. ஒரு பேரலோட விலை எவ்வளோ 13% வரைக்கும் இதோட விலை கீழே போச்சு. இந்த விஷயம் நடந்து முடிஞ்சுதா? சரி ரைட்டு, ஈரான் ஒத்துக்குச்சு போல இருக்கு, அதான் இந்த அளவுக்கு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு நாம நினைச்சா. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு பாருங்க. எதுக்கு ப்ரோ இந்த வீடியோ சீக்கிரம் போடலாம் கேட்டீங்களே, வெயிட் பண்ணும் மக்களே. எல்லா கான்டென்ட்ஸையும் உடனேலாம் கொண்டு வந்துட முடியாது, சில கான்டென்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கேற்ற அவுட்கம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியல. அந்த காத்திருப்பு நேரத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த $96 போச்சுன்னு சொன்னா விலை கம்மியா,
இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அடுத்த சில மணி நேரங்கள்லயே திரும்ப $100 எட்டிடுச்சு ஒரு பேரல் க்ரூடோட விலை. என்ன ப்ரோ இது இறங்குது ஏறுதா தான் ஒத்துக்கிட்டாங்களே இந்த போர் நிறுத்தம் சார்ந்து அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ட்ரம்ப் மட்டும் தான் ஒத்துக்கணுமா? ஈரான் அதுக்கு பதில் சொல்லணும்ல. ஈரான் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, என்னங்க அவரு ட்ரம்ப் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாங்க மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி அமெரிக்கா கூட பேசவே இல்லையே, அப்படி போர் நிறுத்தத்தை அவர் அனௌன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஈரான் கேட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, எங்களோட பவர் பிளான்ஸ் எல்லாம் அடிச்சு காலி பண்றோம் அப்படின்னு அவர் தாங்க சொன்னாரு, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். அவரே திடீர்னு பேக் அடிச்சிட்டாரு. இல்லை நாங்க என்ன பண்ணோம், நாங்க தைரியமா தான் இருக்கோம், வாங்க தொடுங்க, அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம் பாருங்க அப்படின்ட்டு இங்க பேக் அடிச்சது அமெரிக்கா. ஆனா நாங்க இந்த போர் லட்சியங்கள் இருக்குல்ல எங்களுக்குன்னு, அது எல்லாத்தையும் நாங்க அடையிற வரைக்கும் நெகோசியேஷன் அப்படின்ற பேச்சுக்கு இடம் கிடையாதுன்னு ஈரான் தெளிவா சொல்லிடுச்சு. பொதுவா அமெரிக்கா சார்ந்துதான் மற்ற நாடுகள் பயப்படும். ஆனா இங்க ஈரான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆளாளப்பட்ட அமெரிக்காவையே மாத்தி மாத்தி ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியிடுற மாதிரி தான் ஈரான் மாத்தி வச்சிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஈரானோட ஸ்டேட்மெண்ட் வெளியான பிற்பாடு என்ன தெரியுமா சொன்னாரு, எல்லா திங்ஸும் நல்லா தான் போயிட்டு இருக்குங்க ஈரான் கூட, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு திரும்ப அதை அப்படியே சொல்றாரு. முதல்ல என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாரோ அதை அப்படியே திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஈரான் மட்டும் தான் பேச்சுவார்த்தை நடக்கலன்னுச்சு, ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. உண்மையில் நடந்துச்சான்னு தெரியல மக்களே. இவர் திரும்ப அதை சொல்றாரு. அமெரிக்கா இந்த ஈரானோட டாப் பர்சன் கிட்ட பேசி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா சுப்ரீம் லீடர் பேரை சொல்லியிருக்கலாம். ஆனா அமெரிக்கா தான் சொல்லுது, அவருக்கு கடுமையான காயம் பட்டிருக்கு, சுப்ரீம் லீடர் அங்க இருக்காரா இல்லையான்னு தெரியன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ சுப்ரீம் லீடர்ன்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தலைங்க. ஸோ வேற யாரோ ஈரானோட டாப் பர்சன் கிட்ட அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ் பேசியிருக்காங்களாம். அதை மட்டும் இங்க சொல்லியிருக்காரு. அவங்க இந்த டீலை போடணும் அப்படின்னு நிறைய எதிர்பார்க்குறாங்கப்பா இந்த ஈரான். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கறது டீல் போட்டால் போதும், அதை மட்டும் தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு அமெரிக்கா தன்னை உன்னதமான ஒரு சக்தியாக இங்கே காட்ட முற்பட்டிருக்காங்க. ஓகே, ஆயில் ப்ரைஸ் இருக்குல்ல, இதெல்லாம் எவ்வளோ கீழே சரிய போகுதுன்னு பாருங்க. நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு 5 நாட்களுக்கு அடிக்க மாட்டேன்ட்டு இதுக்கப்புறம் எவ்வளோ சரிய போகுதுன்னு பாருங்க. அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை ஒரு காலமும் உருவாக்கிடவே கூடாது, இதில் தான் எங்களோட முழு ஃபோக்கஸும் இருக்கும். ஈரான் அதை கிட்டத்தட்ட ஒத்துக்குச்சுன்ற விஷயத்த சொல்லியிருக்காருங்க. ட்ரம்ப் சொல்றாரு. ஆக்சுவலாக அதில் சம்மந்தப்பட்ட ஈரான் சொல்லணும், ஈரான் வாய் தரக்கல, ட்ரம்ப் சொல்றாரு அவங்க நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு தான் சொல்றாரு. ஈரான் ஆரம்பத்துல இதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கு, ஏங்க நாங்க எங்க நியூக்ளியர் வெப்பனை உருவாக்க போறோம், எங்களோட ஃபத்வாங்க அது, எங்களோட மார்க்கத்துக்கு எதிரான விஷயங்க அது, ஃபத்வா போடப்பட்டிருக்கு, நாங்க உருவாக்க மட்டும் தான் சொல்றாங்க. ட்ரம்ப் இப்ப என்ன சொல்றாரு, ஈரான் ஒத்துக்குச்சுப்பா, நாங்க அடிச்சு ஒத்துக்க வச்சோன்ற மாதிரி துணியில அவர் இங்க பேசியிருக்காரு. ஒரு வேளை இந்த டீல் நாம எதிர்பார்க்குற மாதிரி முடிவடையலை அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்துங்க நாங்க என்னென்ன பண்ணுவோன்னு திரும்ப த்ரெட் பண்ணியிருக்காரு. இன்னொரு மேட்டர் சொல்றாரு, அதான் 5 நாட்கள் டைம் கொடுத்துருக்கல, அந்த 5 நாட்கள் பார்ப்போம், இந்த 5 நாட்களுக்குள்ள எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்லா போச்சுன்னா ஓகே, இந்த போர் உடனே நின்றோம், அப்படி போகலைனாக்கா ஈரானை சும்மா விட மாட்டோம், திரும்ப நாங்கள் குண்டு மழை பொழிவோன்னு ட்ரம்ப் த்ரெட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே பண்ண தப்பு இதுதான். அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு சில சுற்று பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கும் போது ஈரான் மேலே பாம்பு போட்டாங்க. அதுதான் இவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்டாக மாறிச்சு. ஹார்மோஸ் பிளாக் பண்ணப்பட்டதுனால உலகமே ஸ்தம்பிச்சு நின்றுகிட்டு இருக்கு. திரும்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்த 5 நாட்களில் பார்ப்போம், இல்லைனாக்கா திரும்ப வேலையை ஆரம்பிப்போன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டைமில் மேபி பவர் பிளான்ஸை அவங்க கை வைக்கலாம்னு நினைக்கிறேன். பிரிகேடியர் ஜெனரல் எஃபி டெஃப்ரின், ஐடிஎஃபோட ஸ்போக்ஸ் பர்சன், ஈரானும் அமெரிக்காவை மட்டும் இதில் சொல்லிட்டா போதுமா, இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அதை பார்க்கணும்ல. என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல இவர், ஏங்க இன்னும் சில வாரங்கள் வரைக்கும் நாங்கள் ஈரானியும் ஹெஸ்புல்லாவையும் அடித்து காலி பண்ணுவோம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவங்க சொல்கிறது எவ்வளோ வித்தியாசம் தெரியுதா மக்களே. ஸோ அடித்து காலி பண்ணுவோம், சில வாரங்கள் வரைக்கும் போர் போகும், ஒரு நாளும் எங்களோட அடி தாங்க முடியாமல் ஈரான் ரிஜிம் அவ்வளோ வீக் ஆகிட்டு இருக்கு. இந்த முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் விட்டுற மாட்டோம். இதுக்கு முன்னாடி ஈரானோட கதையை முடிச்சிருக்கணும், ஆனால் சில பல காரணங்களால் எங்களால் முடிக்க முடியாமல் போயிடுச்சு, இந்த போரை தொடர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த முறை சான்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்துட்டோம்னாக்கா நாலு பின்ன திரும்பவும் இஸ்ரேலுக்கு த்ரெட்டாக ஈரான் வந்து நிற்கும். அதனால் இந்த முறை ஃபுல்லாக முடிச்சிருவோன்ட்டு ஐடிஎஃப் சொல்லி வச்சிருக்கு. ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் பேசி வச்சுட்டு தான் சொல்கிறாங்களான்னு தெரில மக்கள் இது வரைக்கும். ஏன்னா அவர் ஒன்று சொன்னால் இஸ்ரேல் மாற்றி சொல்லுது, இஸ்ரேல் ஒன்று சொன்னால் அவர் மாற்றி சொல்கிறாரு. சில அட்டாக்ஸை இஸ்ரேல் பண்ணால் ட்ரம்ப் கிட்ட கேட்டாக்கா எனக்கு அதை பற்றி சொல்ல வேலைங்கன்னுறாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கோ. ஐடிஎஃப் இன்னொரு மேட்டரே சொல்கிறாங்க, இந்த டெஹரானில் முக்கியமான டார்கெட் அடிச்சிட்டாங்களாம். இப்போ தான் 5 நாட்கள் போர் நிறுத்தன்ற மாதிரி ட்ரம்ப் சொன்னார். ஆனால் கேப்பில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த டெஹரானில் இருக்க ஐஆர்ஜிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் முக்கியமான டார்கெட்டு அதை அடிச்சிருக்காங்களாமா. ஆக்சுவலாக இந்த ஒரு இடத்துல வச்சு தான் இந்த சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் பற்றி ஐஆர்ஜிசியோட முக்கியமான தலைகள் பேசுவாங்களாமா. அந்த ஒரு விஷயம் கண்டக்ட் பண்ணுற இடம் இருக்குல்ல, அது இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அதையே அடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இஸ்ரேல். அண்ட் இந்த பசிஜ் பெட்டாலியன்ஸ் இருக்குல்ல, அவங்க எங்கெங்கே டெப்ளாய் பண்ணணும், எங்கெங்கே எத்தனை வீரர்கள் இருக்கணுன்றத இந்த பேஸை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்களாம். அந்தளவுக்கு அவங்கள மொபிலைஸ் பண்ணுற இந்த பேஸை தான் நாங்கள் வெற்றிகரமாக தாக்கிட்டோன்ட்டு ஐடிஎஃப் இப்போ மாறுதட்டி பெருமையாக சொல்லியிருக்கு. இதெல்லாம் ட்ரம்ப் கேள்விப்பட்ட இப்போ என்ன யோசிப்பார்னு தெரிலங்க. நம்ம ஒரு ரூட்டில் போனால் இஸ்ரேல் வேறு ரூட்டில் போகுதுன்னு அவர் யோசிப்பார் போல இருக்கு.
இது பத்தாதுன்னு இந்த கான்ஃப்ளிக்டை இன்னும் பெருசாக்குற மாதிரி சதன் ஈரானோட சிர்ஜான் பகுதியில் இருக்க நேவல் பேஸை, ஈரானியன் நேவல் பேஸை படிச்சிருக்காங்க. அங்கே நெருப்பு குழந்தை விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எக்ஸ்ப்ளோசிவ்னு இப்போ சொல்கிறாங்க சில பேர். ஆனால் பல ஈரானிய சைடு ஊடகங்கள் சார்ந்த வெளியாகிற செய்தி என்ன தெரியுமா? அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த விவகாரம் இது வரைக்கும் போனதுக்கே இந்தியாவில் எல்பிஜி தட்டுப்பாடு எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் பெருசாச்சுன்னா யோசிச்சு பாருங்க நிலைமை. நாளைக்கு வேற அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. நம்ம நாட்டில் சொல்ற மக்கள் இந்தியாவில் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு. என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னிட்டு நம்ம பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, இதை பத்தி பேசினாங்க. அப்போ ஒரு விஷயம் முக்கியமா சொன்னது என்ன தெரியுமா? நாம இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இதுக்கப்புறம் நாம இது போல ஏதாவது சேலஞ்சஸ் வருதுன்னா அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும்னு இப்போ ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காருங்க. எதுக்கான ஹிண்ட்னு தெரியல, ஆனா இப்ப இந்த ஹிண்ட்டை பார்லிமெண்ட்ல வச்சு கொடுத்துருக்காரு. हम कोरोना के समय भी एकजुटता से ऐसी चुनौतियों का सामना कर चुके हैं. अब हमें फिर से उसी तरह तैयार रहने की आवश्यकता है. धीरज के साथ, संयम के साथ, शांत मन से हमें हर चुनौती का मुकाबला करना है. ப்ரோ என்ன ப்ரோ, அமெரிக்காவே இறங்கி வந்துருது. இந்த ஈரான் சும்மாவே இல்லாம பிரச்சனை பெருசா மாத்தி பாருங்க. நம்ம நாட்டில் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. இவ்வளோ தூரம் அந்த கான்ஃப்ளிக்டை பெருசா கொண்டு போனோமா கேட்டீங்கன்னா, ஈரான் எதிர்பார்க்கறது ரெண்டு மேட்டர். ஒன்று பார்த்தீங்கன்னா, எங்க மேல போட்டிருக்க சாங்ஷன்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் லிஃப்ட் பண்ணுங்க. சும்மா இந்த ஹார்மூஸ்ல இருக்கிற அந்த ஆயில் மேல மட்டும் சாங்ஷன்ஸை 30 நாட்கள் லிஃப்ட் பண்ணலாம் எனக்கு தேவையில்ல. ஒட்டு மொத்தமாக நாடு மேல போட்டு எல்லா தடையும் லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் போர் நிறுத்தம் சார்ந்து நாங்களே ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஈரான் சொல்லுது. இதில் இன்னொரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, ரெண்டாவது, அதுதான் இந்த கான்டென்ட்டோட எதிர்பார்க்க வேண்டிய விஷயமே. அதாவது அமெரிக்கா காம்பன்சேஷன் ஈரானுக்கு கொடுத்தாங்கன்னா சிறப்பு. ஈரான் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு, நீங்க இந்த சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணா மட்டும் எங்க மனசு ஆறிடாதுப்பா, இது வரைக்கும் ஈரானுக்குள்ள அவ்வளோ நாசம் பண்ணி வச்சிருக்கீங்களா குண்டு போட்டு, அதெல்லாம் சரி பண்ணல, அதுக்கான செலவு நீங்க ஏத்துக்குங்க, நம்ம அதுக்கப்புறம் அமைதி பேச்சுவார்த்தை சார்ந்து எல்லாம் பண்ணுவோமே அப்படின்னு ஈரான் திரும்ப கேட்டிருக்கு. இந்த ரெண்டு விஷயம் அமெரிக்கா ஒத்துக்கிடுச்சுன்னா ஓகே ப்ரோ. அமெரிக்காட்ட அவ்வளோ காசு இருக்காது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக்டை செலவு பண்ணது போதாதுன்னு இந்திய ரூபாய் மதிப்பில் 18 லட்சம் கோடி ரூபாய் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பென்டகனே கேட்டிருக்குங்க. அந்த 18 லட்சம் கோடி ரூபாவை ஆயுதங்கள் உருவாக்கி அதுல ஈரானை அடிச்சு சர்வ நாசத்துக்கு வித்துறதை விட ஈரானோட ரீபில்டுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு போலாமே. அது வருஷம் மனசுல படுறதா சொல்லிட்டேன், நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.